நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரியமான ஜோஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த மகிமையின் நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் மத்தியிலே என்னை பேச அழைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்பதாக உங்களிடத்தில் சில காரியங்களை பேச இருக்கிறேன். நமக்கு நிறைய நேரங்களில் நிறைய சோர்வுகள் வரும். முக்கியமாக நிறைய நேரங்களில் நாம் நினைப்பதுண்டு, கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரோ, ஒருவேளை நம்மளை கைவிட்டுட்டாரோ, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நன்மை நடக்கலை, ஒருவேளை என் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தரலையோ, இல்லை ஆண்டவர் என்னை கண்டுக்கிடாமல் விட்டுட்டாரோ அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்குள்ளேயும் அந்த சோர்வுகள் இருக்கலாம். நான் ஜெபிக்கிறேன், நல்லா வேதம் வாசிக்கிறேன், ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு பதில் தரல, ஒருவேளை என் ஜெபத்தை அவர் கேட்கலையோ, என்னை மறந்துட்டாரோ, இல்லை என்னை நினையாமல் போனாரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அநேகர் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியிலே பேச அழைத்து கொண்ட எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 21 இப்படியாக சொல்கிறது: யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கலக்கத்தோடு சோர்வோடு, இல்லை நான் ஜெபித்த ஜெபத்திற்கு எந்த பதிலும் வரல, ஆண்டவர் என்னை நினையாதிருப்பாரோ, என்னை மறந்து விட்டாரோன்னு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களிடத்தில் என்று பேசுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்புறம் ஏன் என் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கான பதில் தாமதமாகும்போது நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடுது, ஒருவேளை நம்ம ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளலையோ, நம்மளை மறந்து விட்டாரோ, இல்லை நம்மளை கைவிட்டுட்டாரோ, நம்மளை நினையாமல் போனாரோ அப்படின்னு சொல்லி தோணலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே தாமதிக்கிறார் என்றால் கண்டிப்பாக ஏதோ சிறந்ததை, தரமானதை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் தரப்போகிறார் என்பது தான் அதனுடைய அர்த்தம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் யோசேப்புடைய வாழ்க்கை. நீங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் முதல்ல அவனுக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக அவனுக்கு வெளிப்படுத்திட்டார், உன்னை நான் உயர்த்தி வைப்பேன், உன்னை ராஜாக்களுக்கு மத்தியில் நான் உன்னை உயர்த்தி வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கையெல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். இருந்தாலும் நான் அதை சுருக்கமாக சொல்லுகிறேன். அவன் சகோதரர்கள் மத்தியில் அவன் முதல்ல போய் பேசுகிறான், ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு சொப்பனை வந்தது, அதில் என் தலையை ஆண்டவர் உயர்த்தி வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறான். அப்போது அவனுடைய உறவினர்களாக இருக்கட்டும், அவன் கூட பிறந்த சகோதரர்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவனைய பரியாசம் பண்ணுகிறாங்க, அவன் மேலே பொறாமை கொள்கிறாங்க, இவன் நமக்கு தலைவனாக இருப்பானா, இவன் எப்படி அப்படி ஆகிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணுறாங்க, ஒரு குழியில் தள்ளி போடுகிறாங்க. அதற்கு அடுத்ததாக அவனை கொலை செய்யணுன்னு தான் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த சகோதரர்களில் ஒருவன் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு தயை பாராட்டுகிறார். அப்போ அவன் என்ன சொல்கிறான், இவனை கொலை செய்தால் அந்த இரத்தப்பழி நம்ம மேலே வரும், அப்போ இவனை ஒரு குழியில் தள்ளி போடலான்னு சொல்லி அந்த குழியில் தள்ளி போட்டு அப்புறம் அவனை மீட்டுக்கொள்ளலான்னு சொல்லி அந்த சகோதரன் எண்ணுகிறான். ஆனால் அந்த குழியில் போட்டு அவனை அப்புறமா அவங்க விற்று போடுகிறார்கள். அவன் எகிப்து தேசத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறான். இப்போது நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நமக்கு சொல்லியிருக்கிறாரு.
நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மளை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? அவரோடு கூட இருக்கிற தொடர்பில் நம்ம நிலைத்திருக்கணும். ஆண்டவரோடு தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அவர் நம்மை மறவாதிருப்பார். நாம் அவரை மறந்துட்டு அவரை நினையாமல் நாம் இஷ்டம் போல் நம்ம வாழ்ந்தால் ஆண்டவருடைய சத்தம் நமக்கு கேட்காது. அவர் நமக்கு ஜெபத்திற்கு தருகிற பதிலை இல்லை அவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் இன்னும் தாமதமாகிக்கொண்டே போகும். அப்போது அவரோடு தொடர்பில் இருக்கணும். நீங்கள் யோசேப்புடைய காரியத்தில் ஒவ்வொரு வேளையிலையும் பைபிளில் வசனங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னா அதுக்கு காரணம் யார்? யோசேப்பு தான். ஏன்னா யோசேப்பு அவர் கூட அந்த கனெக்ஷனை கொஞ்சம் கூட அந்த கனெக்ஷனில் விலகாமல் இருந்திருப்பார், சத்தியத்தில் விலகாமல் இருந்திருப்பார். அதனால ஒவ்வொரு வேளையிலும் அவன் விழும்போதும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். நாமளும் இதே போல் நிறைய நேரங்களில் விழுந்து போகலாம், நிறைய நேரங்களில் சோர்ந்து போகலாம், நிறைய நேரங்களில் கவலையோடு இருக்கலாம். ஆனால் அந்த எல்லா வேளைகளிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாத தேவனாக இருக்கிறாரு. நாம் சோர்ந்து போய் நம்மளுடைய மாம்சத்தில் நம்ம யோசித்து கொள்ளுகிறோம், ஐயோ கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, அவர் என்னை கைவிட்டுட்டாரோ, அவர் என்னை நினையாதிருப்பாரோன்னு. அவர் ஒருபோதும் உங்களை மறப்பதில்லை. அவர் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் பதில் தருகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். மீண்டுமாக நம்ம இங்கே யோசேப்புடைய வாழ்க்கைக்கு வருவோம். அவன் எகிப்தில் விற்று போடப்படுகிறான். அங்கே போய் போர்த்திபார் அப்படிங்கிற ஒரு எஜமான் கீழே அவன் வேலை செய்கிறான். போர்த்திபார் இவனோடு ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத அறிந்து கொண்டு இவனை அவனுடைய வீட்டின் எல்லா காரியங்களுக்கும் இவனை நியமிச்சுட்டு அவன் என்ன செய்கிறான், எல்லா ஊழியக்காரர்களுக்கும் தலைவனாய் யோசேப்பை வச்சுட்டு எல்லா காரியங்களையும் லீட் பண்ணுறதுக்கு யோசேப்பை அவர் நியமிக்கிறான். அப்போது மற்ற மனிதர்கள் மத்தியிலையும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படியாய் எல்லா வேளைகளிலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு அப்புறமா பார்க்கும்போது போர்த்திபாருடைய மனைவி அவனிடத்தில் தவறாய் நடக்க பார்க்கிறாள். அதன் பிறகு யோசேப்பு அந்த இடத்திலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், கர்த்தருக்கு பிரியமில்லாத நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை விட்டு விலகி அந்த இடத்த விட்டு ஓடி வருகிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிறைச்சாலை. இப்போது முதலாவது யோசேப்புக்கு கொடுத்த அழைப்பு என்ன, உன்னை ராஜாக்கள் மத்தியில் உயர்த்தி வைப்பேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பாருங்கள். முதலாவது அவன் கூட இருந்த சகோதரர்களே அவனை குழியில் தள்ளி போடுகிறாங்க. அதற்கடுத்து உண்மையாய் உத்தமமாய் ஒரு எஜமான இடத்துல ஊழியம் செய்கிறான். அங்கே போனால் அங்கே அவனுடைய மனைவி இவனிடத்துல தவறாய் நடக்க பார்த்து கடைசியில் இவன் மேலே ஒரு பழியை போட்டு இவன் தான் தவறாக நடக்க பார்த்தான்னு சொல்லி பழி இவன் மேலே சுமத்தப்பட்டு இவனை கொண்டு சிறைச்சாலையில் போடுகிறாங்க. நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தாரு, ஆனால் அவரை வாக்கை நிறைவேற்றலை, அவர் பொய் சொல்லிட்டாருன்னு கூட நம்ம சொல்கிறதுக்கு தயங்க மாட்டோம். ஆனால் யோசேப்பை நம்ம பார்க்கும்போது அவன் ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் அவனோடு இருந்தார், கர்த்தர் அவனோடு இருந்தார்னு சொல்லி எல்லா காரியங்கள்லையும் நீங்கள் ஒவ்வொரு அதிகாரத்தில் பார்க்கும்போதும் உணர்த்திக்கிட்டே இருப்பாங்க, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். சிறைச்சாலையில் கொண்டு போடும்போது கூட அந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்புக்கு தயவு பாராட்டுகிறான். அந்த இடத்துலையும் கர்த்தர் யோசேப்பை நினைத்தார். இப்போது அடுத்ததாக பார்க்கும்போது இவனுடைய சகோதரர்கள் இவனை இப்படி விற்று போட்டாங்க. அவனுடைய நிலைமை இப்போ சிறைச்சாலையில் இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ அவங்கெல்லாம் இவனை மறந்து போயிருப்பாங்க, அப்படி தானே, இவன் எங்கேயோ இருப்பான், இனி இவனை நம்ம பார்க்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவன் குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் அவனை மறந்து போயிருக்கலாம், அவன் தகப்பன் தாயெல்லாம் மறந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை மறக்கவில்லை. அதனால் சிறைச்சாலையில் அங்கே 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அதில் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அதை விலக்கி சொல்லிவிட்டு 3 நாளில் நீ ராஜாவிடத்தில் பழைய பொசிஷனில் உன்னுடைய நிலையில் நீ இருப்ப, ஆனால் அங்கே போகும்போது என்னை மறந்துடாத, ராஜாவிடத்தில் என்னை நினைவு கூர்ந்து என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் இடத்துல சொல்லுகிறான். பாத்திரக்காரனும் இவன் சொன்னது போலவே 3ஆவது நாள் ராஜாவின் இடத்துல அவனுடைய பழைய நிலைக்கே அவன் கொண்டு வரப்படுகிறான். ராஜாவுடைய பானபாத்திரக்காரனாய் மாற்றப்படுகிறான். ஆனால் அங்கே போனோன்னே என்ன செஞ்சிட்டான்னா யோசேப்பை அவன் மறந்து போய்விட்டான். இத்தனைக்கும் யோசேப்பு சொல்லிவிட்டான், நீ அங்கே போகும்போது என்னை நினைவு கூர்ந்து ராஜாவின் இடத்துல என்னை பற்றி பேசுன்னு. இந்த இடத்துல நம்ம பானபாத்திரக்காரன் குற்றவாளி அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னா இல்லை. அவனுக்கு ஒருவேளை வேலை அதிகமாக இருந்திருக்கலாம், இல்லை அவன் மறதி உள்ளவனாக இருந்திருக்கலாம். ஆனால்
அந்த இடத்துல இவனுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி யோசேப்பு நினைத்த மனிதனும் அந்த இடத்துல அவனை மறந்து போனான். நீங்கள் 40வது அதிகாரம் கடைசி வசனத்தில், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான் அப்படின்னு அந்த அதிகாரம் முடியுது. அப்போது எவ்வளவு ஆவலோடு யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் காத்திருப்பான். நம்ம அவன் பழைய நிலைமைக்கு போயிட்டான், இன்னைக்கு பேசியிருப்பான், நாளைக்கு பேசியிருப்பான், நாளை மறுநாள் பேசியிருப்பான், ராஜா நம்மளை திரும்ப கொண்டுருவார் அப்படின்னு எண்ணம் அவன் இடத்துல ஓடிக்கொண்டே தான் இருந்திருக்கும். எந்த மனுஷனுக்கும் அப்படி தானே. நம்மளே இருந்தாலும் நம்மளை ஒருத்தர் போய் இப்படி சொல்லுங்கள், என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு வந்துடுவாங்க, நாளைக்கு வந்துடுவாங்க, நம்ம மீண்டும் பழைய நிலைக்கு வந்துடலான்னு சொல்லி அவன் யோசிச்சிருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல பானபாத்திரக்காரனும் அவரை மறந்து போகிறான் யோசேப்பு. ஆனால் இந்த நெருக்கடியிலையும் இவ்வளவு சூழ்நிலைகள் அவனுக்கு எதிராக இருந்த போதிலும் அவன் கர்த்தரோடு இருந்த தொடர்பில் அவன் விலகவே இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஒவ்வொரு இடத்திலும் மனிதர்களுடைய கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடைக்கிறது. கடைசியாக ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அந்த சொப்பனத்தை யாராலையும் விளக்க முடியலை. ராஜா ரொம்ப கோபம் கொள்கிறாரு. அதுக்கப்புறமா அப்போ தான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது, ஐயோ சிறைச்சாலையில் யோசேப்பு இப்படி சொன்னானேன்னு சொல்லி ராஜாவின் இடத்துல சொல்லுகிறான். ராஜா உடனே அவனை வர சொல்லி ராஜாவின் இடத்துல அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை யோசேப்பு சொன்ன உடனே ராஜா அவனை என்ன செய்கிறான், உனக்கு சிங்காசனம் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ என்ன செய்யணுமோ செய்யின்னு சொல்லி யோசேப்புக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுக்குறான். யோசேப்பு அவனிடத்துல போய் எதுவுமே கேட்கல, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு சொல்லலை. இந்தந்த காரியங்கள் சம்பவிக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு ஒரு ஞானமான ஒரு புத்தியுள்ள ஒரு மனிதனை நீங்கள் ஏற்படுத்தி அவங்கள பொறுப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் ராஜா கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டதின் நிமித்தம் ராஜா என்ன சொல்கிறான்னா, இந்த சிங்காசனம் மட்டும்தான் உனக்கு கிடையாது, ராஜா உட்கார்ற அந்த அரியாசனம் மட்டும்தான் உனக்கு கிடையாது, ஆனால் எனக்குள்ள எல்லா அதிகாரத்தையும் நீ பயன்படுத்திக்கொள், நீ என்ன செய்வியோ செய், நீ தான் இதுக்கு சரியான ஆள்னு சொல்லி சொல்கிறான். இப்போது யோசேப்பு இந்த நிலைக்கு உயர்த்தப்படும் போது யோசேப்பினுடைய வயது 30. அவனுடைய வாலிபம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அவனுடைய 17வது வயதில் ஆண்டவர் அந்த சொப்பனத்தின் மூலம் அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு, நான் உன்னைய உயர்த்துவேன்னு சொல்லி. ஆனால் இந்த 13 வருடங்கள் அவன் கடந்து வந்த பாதைகள் நம்ம பார்க்கும்போது எல்லாம் நெருக்கடி தான் இருந்தது, எல்லாம் பாடுகள் தான் இருந்தது. எப்படி ஆண்டவர் உயர்த்த முடியும்? இப்படி இருக்கிற நிலையில் இருக்கிற ஒருத்தனை எப்படி ஆண்டவர் உயர்த்த முடியும்னா யாராக இருந்தாலும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் எல்லாவற்றையும் மாற்ற முடியும். ராஜா முன்னாடி போய் நிற்கிற அந்த ஒரு நொடியில் ராஜா முடிவெடுத்து என்ன சொல்லிட்டாரு, எனக்கு அடுத்த பொசிஷன் நீ தான், எனக்கு இருக்கிற சிங்காசனத்தை தவிர எல்லா அதிகாரங்களையும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். அப்போது ஆண்டவரால் ஒரு காரியத்தை மாற்ற, ஒரு புதிய காரியத்தை உருவாக்க அவருக்கு ஒரு நிமிடம் போதும். அவருக்கு எல்லாமே லேசான காரியம்தான். நம்ம தான் நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மளை மறந்துட்டாரு, நமக்கு இந்த காரியம் நடக்கலை, அப்போ நம்ம ஆண்டவர் நம்மை நினையாமல் போனாருன்னு சொல்லி நம்ம சிந்திச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தாமதப்படுத்துகிறார். அப்போ ஏன் தாமதப்படுத்துகிறாரு? ஏன் ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு உடனே செய்ய மாட்டேங்கிறார் அப்படின்னா, ஆண்டவர் அதினதின் காரியங்களை அதினதின் நேரத்தில் சரியாக செய்வார். இப்போது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான மனுஷனை கொண்டு சரியான வார்த்தையை ஆண்டவர் பேச வைப்பார். உதாரணத்துக்கு நம்ம மோசையை எடுத்துக்கொண்டோன்னா, மோசையை அந்த பெட்டியில் போட்டு அந்த ஆற்றில் தள்ளி விடுறாங்க. ஆனால் அந்த நேர்த்தி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது நேரம் எங்கே போய் அடையுதுன்னா அந்த ராணி குளிச்சிட்ருக்கிற அந்த இடத்துல போய் அந்த பெட்டி சேருது. மோசே வளர்க்கப்படுகிறான். நம்ம அதை பார்க்கும்போது ஒருவேளை ஒரு 5 நிமிடம் அந்த பெட்டி தாமதமாக போயிருந்தால் ஒரு பணிப்பெண் கையில் சிக்கியிருக்கலாம், இல்லை கொஞ்சம் முன்னால் போயிருந்தால் வேறு யாருடைய கையிலாவது அந்த மோசே சென்று அந்த பெட்டி சிக்கியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து அது சென்று அடைய வேண்டிய இடத்துல கர்த்தர் கொண்டு சேர்க்கிறார். அப்போது அதற்கான கரெக்டான வேலை வரும்போது தான் கர்த்தர் அந்த காரியத்தை செய்ய முடியும்.
இதில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் அவர் அந்த காரியங்களெல்லாம் செய்கிறார். முக்கியமாக நம்ம பார்க்கும்போது கானா ஊரில் அந்த தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிற அந்த அதிசயத்தை பார்க்குற போதாக இருக்கட்டும், லாசருவை 4 நாட்கள் கழித்து அவனை உயிரோடு எழுப்பும்போது அப்பொழுதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை தாமதப்படுத்துகிறார் என்றால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த காரியத்தை கர்த்தர் தாமதப்படுத்துகிறார்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். அதற்காக ஆண்டவர் நம்மை மறந்து விட்டார் என்ற அர்த்தம் கிடையாது. அவர் காரியங்களை தாமதப்படுத்துகிறார்னா சிறந்ததை நமக்கு தரப்போகிறார் என்று அர்த்தம். இப்போது இந்த பெதஸ்தா குளத்தில் நம்ம அநேகர் போய் சுகமாகிறத நம்ம வாசிக்கிறோம் மத்தேயுவில். அப்போது அந்த பெதஸ்தா குளத்துக்கு வெளியில் 38 வருடமாய் வியாதியஸ்தன் ஒருத்தன் படுத்திருக்கிறான். அவன் எத்தனை வருஷமாக வியாதியாக இருக்கிறான்னு வேதத்தில் கொடுத்துருக்குன்னா 38 வருஷமாக வியாதியாக இருக்கிறான். ஒவ்வொரு முறை தேவதூதன் வந்து அந்த குளத்தை அந்த தண்ணீரை கலக்கும் போதும் இவனால் எந்திரிச்சு போக முடியாதனால வேறு ஒருவன் முந்தி கொண்டு ஓடி போய் அவன் சொஸ்தமடைகிறான். இப்படி ஒவ்வொரு வேளையிலும் யாராவது இவனுக்கு முந்தி கொண்டு போய் அந்த இடத்துல சொஸ்தமடைகிறார்கள். அப்பொழுது அந்த இடத்துக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போது அவனை பார்த்து அவர் கேட்ட கேள்வி என்ன, இன்னும் நீ சொஸ்தமாகணும்னு விரும்புறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் இத்தனை வருஷமாக இதில் படுத்திருக்கிறேன், யாரும் என்னை கொண்டு போய் அந்த தண்ணியில் விடலை, என் குடும்பங்கள் மறந்து போயிட்டாங்க, யாரும் என்னை பற்றி சிந்திக்கலை, ஆனால் நான் சுத்தமாகணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி அவன் ஆசைப்படுகிறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம பார்க்குறோம், அவன் முன்னாடி இருந்த அந்த நதியை பார்த்தான். அந்த நதி வந்து இரக்கத்தின் நதி அப்படின்னு அதை சொல்கிறாங்க. அந்த பெதஸ்தா குளத்தை இரக்கத்தின் தண்ணீர் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை சொல்கிறாங்க. அப்போது அவன் முன்னாடி அந்த இரக்கத்தின் தண்ணீர் இருக்கிறத அவனை பார்த்தான். அதன் மூலமாய் அவன் சுத்தமாகணும்னு சொல்லி நினச்சான். ஆனால் இரக்கத்தின் சமுத்திரமாகி இயேசு கிறிஸ்துவே அவன் முன்னாடி வந்து நின்று அவனை எழுந்து நடன்னு சொல்லி அவனுடைய வியாதியை ஒரு நிமிஷத்தில் மாற்றி போட்டார். அத்தனை வருடங்கள் ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல போய் அவ்வளவு பேர் அந்த இடத்துல சுகவீனமாக இருந்திருக்கிறாங்க, ஆனால் ஏன் வந்து ஆண்டவர் இந்த வியாதியஸ்தனை 38 வருடமாக வியாதியாக இருக்கிறவனை ஏன் ஆண்டவர் சுகமாக்கினார்? ஏன்னா அதில் கொடுத்துருக்குது, அவன் அநேக நாள் வியாதியாக இருந்தான். அப்போது அங்கே இருந்த அநேகரை பார்க்கும்போது இவன் தான் ரொம்ப வருஷமாக வியாதியில் இருக்கிறான், ரொம்ப வருஷமாக வேதனை இருக்கிறான், தனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு ரொம்ப நாட்களாக ஏங்கி கொண்டிருக்கிறான். அதனால தான் அவனிடத்துல போய் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ சொஸ்தமாகணும்னு சொல்லி விரும்புகிறான். அவன் ஆமான்னு சொல்லுகிறான். உடனே அவனை எழுந்து நட அப்படின்னு சொல்லுகிறார். அவன் அத்தனை வருடம் காத்திருந்ததுக்கு பலனா இயேசு கிறிஸ்துவே நேரில் வந்து அவனை சுகமாக்குகிறார். அப்போது அந்த தாமதம் அவனுக்கு எப்படி முடிஞ்சது? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே அவன் முன்னால் வந்து அவனுக்கு ஒரு அதிசயத்தை செய்து அவன் சொஸ்தமாகும்படி ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் அவனுக்கு அந்த தாமதம் ஏற்பட்டது. அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்களில் தாமதங்கள் வரும்போது நாம் வந்து சோர்ந்து போகிறோம், நாம் நமக்குள்ளே முறுமுறுக்கிறோம், ஆண்டவர் என்னை மறந்து விட்டார், ஆண்டவர் என்னை நினையாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லி. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் உங்களை மறக்கிற தெய்வன் அல்ல. அவர் எப்போதும் நம்மை நினைக்கிற ஒரு தேவன். எல்லா இடங்கள்லையும் யோசேப்பு பார்த்தீங்கன்னா யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார்னா அவர் எப்பொழுதும் அவனை நினைத்து கொண்டிருந்தார். அவனுடைய காரியத்தை சரியான நேரத்தில் அவனுக்கு செய்து முடிக்கணும்னு சொல்லி அவர் அவனோடு கூட இருந்து அவனுடைய காரியத்தை நடப்பித்தார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம வேதம் வாசிக்கிறோம், ஆண்டவரோடு ஒரு தொடர்பில் இருக்கிறோம், ஆனால் என்னுடைய காரியங்கள் தாமதமாகுது, என்னுடைய காரியங்கள் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம வேதனை அடையும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி வசனத்தின் மூலமாய் உங்களிடத்தில் பேசுகிறார். இப்பொழுதும் ஆண்டவர் உங்களிடத்தில் அதைத்தான் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. கர்த்தர் ஒருபோதும் நம்மை மறவாத தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பிரச்சனையில் கஷ்டத்தில் இருந்தாலும் ஒன்றை மட்டும் இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கோங்க, கர்த்தர் உங்களை மறக்கலை. உங்கள் ஜெபத்துக்கான பதில் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதற்காக பொறுமையோடு காத்துருங்க. தாமதித்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஏன் தாமதம் அப்படின்னு நீங்கள் கலங்கி போயிருந்தீங்கன்னா ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படியாய் அது ரொம்ப பெஸ்ட்டாக நடக்கணும். உங்கள் வாழ்க்கையில் எல்லாரும் ஆச்சரியப்படும் வகையில் அந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர் தாமதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிறைய இடங்களில் நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது நிறைய மலடிகள்
எலிசபெத்தாக இருக்கட்டும், அன்னாளாக இருக்கட்டும், அவங்க வேதனைகள்லாம் ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது ஆண்டவர் அவர்களுக்கு பெஸ்ட்டானதை கொடுத்தார். அன்னாளுடைய ஜெபத்துக்கு கிடைச்சது ஒரு பெரிய தீர்க்கதரிசியாகிய சாம்வேல் கிடைத்தார். அதே போல் எலிசபெத்துடைய ஜெபம், அவள் மலடியாக இருக்கலன்னு சொல்லி அவள் வேதனையோடு ஜெபித்த போது யோவான் ஸ்நானகன் என்கிற ஒரு பெரிய தேவனுடைய மனிதனை கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தாமதம் வருகிறதா, ஆண்டவர் சிறந்ததை உங்களுக்காக வைத்திருக்கிறார், அதை சரியான வேளையில் உங்கள் வாழ்க்கையில் தருவார் என்பதை விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியத்தை நடப்பிப்பார். அதற்கு நமக்கு கண்டிப்பாக விசுவாசம் தேவை. நம்ம ஒவ்வொரு காரியங்கள்லையும் எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிறோம், நமக்கு நடக்கிற ஒரு காரியத்தில் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோம். இப்போ வீட்டில் சும்மா நீங்கள் ஹாலிலேருந்து வந்து ஒரு சேரில் உட்காடுறீங்கன்னு வச்சுக்கோம், நம்ம திரும்பி பார்த்துட்டு சேர் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உட்காடுறோம். என்ன நம்பிக்கையில் உட்காடுறோம்? அது அந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. இதே நம்பிக்கை, இதே விசுவாசம் எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவருடைய காரியங்களில், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியங்களில் இதே விசுவாசம் வேண்டும். நாம் அவரை முழுமையாய் நம்பினால் மட்டுமே அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தர முடியும். அப்போது நாம் அவரிடத்துல நம்பிக்கையாக இருக்கணும், அவரோடு கூட தொடர்பில் இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை சரியான நேரத்தில் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த மகிமை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படின்னு எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க ஏசப்பா. எங்களை ஒருபோதும் மறவாத தேவன் நீங்கள். கர்த்தர் எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தாமதித்தாலும் கர்த்தர் எங்களுக்கு சிறந்ததை தரப்போகிறதுக்காக உமக்கு நன்றியப்பா, ஸ்தோத்திரம். அநேகர் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அநேகர் வேதனையோடு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டாரோ, என்னை நினையாமல் போனாரோ அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு இருந்தா, கர்த்தர் அவர்களுக்கு இப்பொழுது கொடுத்த வார்த்தைக்காக நன்றியப்பா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் எங்களை மறவாமல் இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்களை செய்கிறதுக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.